இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த சமூகம் வந்து உசு 9 தேவடியா ஐட்டம்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு காலில் போட்டு நசுக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நான் என் கேமரா மூலியமாக என் படங்கள் மூலியமாக ரொம்ப அழகாக காமிச்சேன். இப்போ ஃபோட்டோகிராஃபி எனக்கு பணம் தர்றேன், சினிமா எனக்கு பணம் இது வரைக்கும் தர்றேன், நான் தான் இதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இரவு தூங்கும் போது இந்த 10ல் 1 பங்கு சமூகத்தை நான் மாற்றிட்டேன்ற நிம்மதியோடு நான் தூங்குவேன். கலைக்காக சினிமா பண்ண போகிறோம் அப்படின்னு வர ஒரு படைப்பாளி வந்து அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். ஒரு நல்ல படைப்பை உருவாக்குற படைப்பாளிகளோட வாழ்க்கை வந்து இருட்டில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனால் சரியாக பார்த்துக்க முடியாது. முதல்ல அவனை பார்த்துக்கிறதுக்கே அவன்கிட்ட பணம் இருக்காது. நான் வந்து ஒரு பாப்பா சிஎம் டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணேன், எல்லாரும் பாராட்டினாங்க. சிஎம்ஏ கூப்பிட்டு கை கொடுத்தாரு, பாராட்டினாரு, நல்லா பண்ணியிருக்கிறது, இன்னும் நிறையா பண்ணு அப்படின்னாரு. ஒரு குரல் கேட்குது, தாத்தா தாத்தான்னு ஒரு பாப்பா கூப்பிட்றான். யாரா அது சிஎம்ஐ தாத்தான்னு கூப்பிட்றது அப்படின்னா, கேமரா அப்படி திருப்பி பார்த்தா ஒரு பொண்ணு அவங்க அப்பா தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு சிஎம்ஐ பார்த்து தாத்தான்னு கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் அங்கே வந்ததே வந்து சிஎம்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு கேட்குறேன். என்ன மனு அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி எங்கள் குழந்தைக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று, எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ரத்தம் நிற்காமல் வந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரே ஒரு விஷயம் தான், இத்தனை லட்சம் பேருக்கும் அந்த குழந்தை வந்து சிஎம் சிரிச்ச முகத்தோட தாத்தான்னு கூப்பிட்ற குழந்தைய தான் தெரியும். அவளுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு சோகமான ஒரு வாழ்வியலா, அவளுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு இதை போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு ஆசை, ஆனால் இதை போய் சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது புகைப்பட கலைஞர் மிஸ்டர் ரிச்சர்ட் விஜயகுமார். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நான் வந்துட்டு உங்களை ரொம்ப காலமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுடைய போஸ்ட்டு, உங்களுடைய பேஜ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 18-19 இல்லை கரெக்டாக 18 வயசில் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரீங்க. அப்போ நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கலை கஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரியல் லைஃபுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இப்போ நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரீங்க இல்லையா, அதனுடைய சேலஞ்சஸ்லாம் என்னவாக இருந்தது? இல்லை, கஷ்டம் வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது. அதுவும் இப்போது கலைக்காக சினிமா பண்ண போகிறோம் அப்படின்னு வர ஒரு படைப்பாளி வந்து அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். ஒரு நல்ல படைப்பை உருவாக்குற படைப்பாளிகளோட வாழ்க்கை வந்து இருட்டில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனால் சரியாக பார்த்துக்க முடியாது. முதல்ல அவனை பார்த்துக்கிறதுக்கே அவன்கிட்ட பணம் இருக்காது. அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு கலைக்காக வரான் அப்படின்னா, அந்த படைப்பாளியை வந்து இந்த உலகம் ஏதோ ஒரு இடத்துல யோசிக்க வைக்குது. நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு. ஏன்னா என்னையும் யோசிக்க வச்சுது. நான் ரொம்ப நேசித்த ஒருத்தவங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம், வேற ஒருத்தனை சொல்லி, ஆனால் அவங்க சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, உடனே உன்னை விட டபுள் மடங்கு அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா இப்போ நான் நினச்சிருந்தா வேறு வேலை செய்யலாம், வேறு இது படிக்கலாம், அவங்க சொன்னால் அந்த டபுள் மடங்கு சம்பளன்றதை வாங்கலாம். ஆனால் இல்லை, நான் வந்து படம் பண்ண போகிறேன், கலைக்காக தான் நான் இதெல்லாம் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னும்போது நான் அந்த டைம் யோசித்தேன், நம்ம அவசரப்பட்டுட்டோமோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அப்படின்னு. ஆனால் இப்போ ஒருவேளை நான் வேறு தொழில் செஞ்சால் கூட அந்த தொழிலுக்கு நான் எத்தனை நாள் உண்மையாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் திருப்பி வந்துடுவேன், சினிமா தான் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி படைப்பாளிகள் வந்து இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இயல்பான மற்ற வாழ்க்கைகள் இது வந்து இவன் சூஸ் பண்ணி வந்திருக்கான். இப்போ வேறு கோர்ஸ் எடுக்கலாம், வேறு வேலைக்கு போகலாம், அதெல்லாம் ஒரு ஆப்ஷன். ஆனால் இவன் வந்து இல்லை, நான் சினிமா தான் பண்ண போகிறேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணி வரும்ல, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் இப்போது நீங்கள் ஒன்று பேசுனீங்க, இந்த மாதிரி வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு. நான் அதை தான் கேட்க வந்தேன். நான் எல்லோரும் கஷ்டம் கொடுக்கும், ஆனால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜ் முடிவு வரைக்கும் தள்ளி போடுவாங்க. காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் ரொம்ப முன்னாடியே வர்றதுக்கான ஒரு காரணம்ங்கிறது வந்துட்டு நிர்பந்தமாக, இல்லை வந்துட்டு என்றைக்கு இருந்தாலும் பார்க்கணும், நான் இன்றைக்கே பார்த்துடுறேங்கிற மாதிரியான ஒரு நிலையா? இல்லை, அப்படி எதுவும் பிளான் பண்ணிடலாம். பிடிச்ச வேலை இது, கையில் கேமரா இருக்குது, அப்போ நம்ம இன்னிலேருந்து அதை செய்ய ஆரம்பிப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்றைக்கு பண்ணால் என்ன? நிச்சயமாக. எனக்கு வந்து நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போனோம், அதுவும் எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை இருந்துச்சு என் மேலே. பொருளாதார ரீதியாக சும்மா இல்லை, ஆனால் ஸ்கூலுக்கு போகணும், குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், இப்படி நீ வெளியே சும்மா ஊர் சுற்றுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை வச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மா என்னை ரொம்ப நம்பினாங்க. சரிடா, நீ இப்போ வெளியே போறியா, கேமரா எடுத்துகிட்டு போறியா, போயிட்டு வா, பணம் தேவைப்படுது பெட்ரோலுக்கு, ஊருக்கு போகிறதுக்கு செலவு. எங்கள் அம்மா என்னை ரொம்ப நம்பினாங்க. இன்றைக்கி நம்மளை மனிதர்கள் நம்புகிறாங்கல்ல, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், முன்னே இருந்ததை விட ஒரு இடத்துக்கு நம்ம மேலே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம மேலே வைக்க போகிற நம்பிக்கையும் நமக்காக பண்ணுற சப்போர்ட்லாம் வந்து வேறு. ஆனால் அன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லாத போது நம்மளை நம்புறது வந்து அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க.
அவங்க கொடுத்த சப்போர்ட்டு தான். அப்படியே தொடர்ந்து பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இதுதான் நம்மளோட வழி அப்படின்னு தெரிஞ்சு இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு இயக்குனர் ஆகணும்னு சொல்லி வரீங்க, கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு தான் உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எனக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு சில இயக்குனர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எந்த மாதிரியான மரியாதை அப்படின்னா, மனிதர்களை ஐடென்டிஃபை பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. பாலச்சந்திர அவர்களாக இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், இவங்கள மாதிரியான மனிதர்கள் ஒரு சில பேரை பார்த்து இவன் இதுக்கு தான் லைக்கு, இவன் இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு வருவாங்க. ரஜினியை கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை பெருங்கொண்ட மனிதர்கள் யாரை வேணால் வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் எப்போவுமே நம்புறது உண்டு, ஒரு இயக்குனருக்கு குறிப்பாக புகைப்படம் சார்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த பார்வை இந்த கண் இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு இது இருக்குங்கிற மாதிரி என்னைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் உணர்ந்துருக்கு. உண்மை அதுதான். ஏன்னா இந்த சமூகம் வந்து உசு 9 தேவடியா ஐட்டம்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு காலில் போட்டு நசுக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நான் என் கேமரா மூலியமாக என் படங்கள் மூலியமாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்கேன். இப்போ ஃபோட்டோகிராஃபி எனக்கு பணம் தரல, சினிமா எனக்கு பணம் இது வரைக்கும் தரல, நான் தான் இதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இரவு தூங்கும் போது இந்த 10ல் 1 பங்கு சமூகத்தை நான் மாற்றிட்டேன்ற நிம்மதியோடு நான் தூங்குவேன். ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு திருநங்கை ஒரு அக்கா ஒரு படம் எடுத்திருப்பேன், ஆனால் இதுக்கு முன்னாலலாம் எங்களை பார்த்தா ஒன்று படுக்க கூப்பிடுவாங்க, இல்லைனா சீனை விலகிட்டு போயிடுவாங்க. இந்த படம் வெளியே வந்துட்டதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோக்கு அப்புறம் என்னை ரோட்டில் பார்த்தா என்னை கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி என்னை கை கொடுத்துட்டு போகிறாங்கண்ணா. இந்த தொடுதல் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த தொடுதல் ரொம்ப சுத்தமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னாங்க. வேறு என்ன வேணும் நமக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த ஃபோட்டோ வந்து மில்லியன் வியூஸ் போகலைன்றதெல்லாம் இன்னொரு விஷயம். அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதில்ல, அது போதும். ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த மெச்சூர்டோட நீங்கள் ஒரு விஷயத்தையும் அணுகும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணுதுண்டா, ரொம்ப அந்த டெண்டரான சில காலங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா, ரொம்ப இன்னசென்ட்டாக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோமோங்கிற மாதிரி ஃபீல் என்னைக்காவது உண்டா? அப்படி இல்லை, மெச்சூரிட்டின்னு இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் இன்றைக்கி இது இன்டர்வியூ இது நான் பேசிட்டு போயிட்டேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு நான் யோசிப்பேன், ஏன்னா அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் என்னோடய படைப்புகளை பார்த்தீங்கன்னா கூட, நான் வந்து ஒரு பாப்பா சிஎம் டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணேன், எல்லாரும் பாராட்டினாங்க. சிஎம்ஏ கூப்பிட்டு கை கொடுத்தாரு, பாராட்டினாரு, நல்லா பண்ணியிருக்கிறது, இன்னும் நிறையா பண்ணு அப்படின்னாரு இந்த மாதிரி. ஆனால் அது பண்ணி ஒரு வருஷம் ஆயிருக்கும். இன்றைக்கி நான் அதை ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு தெரியும் அதில் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி டேட்டு வரைக்கும் எனக்கு நான் பயங்கர மெச்சூர்டு, இதுதான் கரெக்ட், இதுதான் என்னோட மெச்சூரிட்டி லெவல் இருந்துச்சு. கற்றுக்கிட்டு இருப்போம், டெய்லி கற்றுக்கிட்டு இருப்போம், மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த இன்னசென்ஸ்லாம் என்றைக்குமே யூஸ் பண்ணதில்லை. அப்போ அந்த சிஎம் விஷயமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த சம்பவம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது இல்லையா? உதயநிதி சார் அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் போய் சிஎம் அவர்களை அந்த குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்ததாக இருக்கட்டும், என்ன நடந்தது அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள்? ஆக்சுவலாக பாப்பா சிஎம் தாத்தான்னு கூப்பிடும்போது நான் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே போயிருந்தேன். அப்போ சிஎம் அங்கே வந்திருந்தார். சரி சிஎம் வராருன்னா அப்போ நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். 12th படிச்சுட்டு இருக்க கையில் கேமராவோட ஒரு பையனுக்கு என்னென்னா சிஎம்மை சும்மா எடுக்கணுன்ற ஒரு ஆசை. நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்குது, தாத்தா தாத்தான்னு ஒரு பாப்பா கூப்பிட்றான். யாரா அது சிஎம்மை தாத்தான்னு கூப்பிட்றது அப்படின்னா, கேமரா அப்படி திருப்பி பார்த்தா ஒரு பொண்ணு அவங்க அப்பா தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு சிஎம்மை பார்த்து தாத்தான்னு கூப்பிட்டு இருந்தான். அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாப்பா பேச வச்சுலாம் எடுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த வீடியோ வந்து நான் போட்ட பிறகு அந்த பாப்பாவோட அப்பாட்ட நான் பேசினேன், இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு அப்படின்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் அங்கே வந்ததே வந்து சிஎம்கிட்ட மனு கொடுக்குறதுக்கு தான் அப்படின்னு. கேட்குறேன் என்ன மனு அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி எங்கள் குழந்தைக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று, எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ரத்தம் நிற்காமல் வந்துட்டுருக்கோம். ஒரு படத்தில் கூட ஈட்டி படத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இதுக்கு ஊசியே பார்த்தீங்கன்னா 5000 7000 சார், எங்களால் அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று வீடு இல்லை, நாங்கள் ரோட்டில் தான் இருக்கணும், ஒரு வீட்டோட படங்கள்லாம் அனுப்புனாரு. சென்னையில் மழை வந்தால் கோடிகளில் கட்டப்பட்ட வீடோட நிலைமை என்னன்னே உங்களுக்கு தெரியும். அப்போ ரோட்டில் இருக்கவங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருப்பாங்க, அந்த படங்கள்லாம் எனக்கு அனுப்புனார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான், இத்தனை லட்சம் பேருக்கும் அந்த குழந்தை வந்து சிஎம் சிரிச்ச முகத்தோட தாத்தான்னு கூப்பிட்ற குழந்தைய தான் தெரியும். அவளுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு சோகமான ஒரு வாழ்வியலா, அவளுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமா அப்படின்னு நான் கேட்டேன். தோழர் இந்த மாதிரி இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணலாம் பண்ணும்போது, என்ன தோழர் சொல்கிறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் வரேன், நீங்கள் வீடியோவாக எடுக்கிறேன், பேசுங்க அப்படின்னு. நான் வந்து சேலமில் இருந்தேன், சேலம் தான் என்னோட சொந்த ஊர், இவங்க சென்னை. அப்போது 12th ரிவிஷன் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு பப்ளிக். அதனால அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு இதுதான் முக்கியம். உடனே கிளம்பி வந்துட்டேன். அம்மாவும் சரி போயிட்டு வா அப்படின்னு விட்டாங்க. கிளம்பி வந்தோடனே இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து போஸ்ட் பண்ண உடனே ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சார் பார்த்துட்டு நேரில் கூப்பிட்டார். அவர் பிஏ ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வீடியோ பார்த்தாரு, உங்களுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. ஒரு 12th படிக்கிற பையனுக்கு ஒரு மினிஸ்டர் வீடியோ பார்த்தாரு கூப்பிட்றாருன்னா அவன் மனநலம் என்னவாக இருக்கும்? அவ்வளோ போனேன், அவர் பார்க்கறதுக்கு போனேன். இந்த மாதிரி குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போனேன். பணம் ஒன்று இந்த மாதிரி எத்தனை லட்சம் செலவானாலும் கவர்மெண்ட் ஜியோ போட்டு மெடிக்கல் செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருமே அழுதுட்டோம் அந்த இடத்துல, கண் கலங்கிட்டோம். நானுமே கண் கலங்கிட்டேன். அவர் உடனே அழுகாத அப்படின்னு சொல்லி சிஎம் பார்க்கணுன்றாரு, குழந்தைய கூப்பிட்டு போங்க சாயந்தரம் அப்படின்றாங்க. சாயந்தரம் உதய சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சார் பார்க்கணுன்றாரு, கூப்பிட்டு வாங்க.
உடனே பாப்பாவை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். உள்ளே போனால் உதய் சார் உட்காந்துருக்காரு. குழந்தைகிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே சைலண்டாக நான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த வீடியோ நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாரு. 12th படிச்சுட்டு இருக்கேன். அவர் இது 12th அப்படின்னு சிரிச்சார். அப்புறமேட்டு சொன்னேன், சார் இதுக்கு முன்னால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஏற்காடில் ஒரு ஹேண்டிகேப்ட் பையன், அவனுக்கு வீல் சேர் நீங்கள் தான் சார் வாங்கி கொடுத்தீங்க இந்த வீடியோ பார்த்து அப்படின்னு அதுவும் காமிச்சேன். அப்புறம் சொன்னேன், எனக்கு என்னென்னா உதய் சார் வந்து அப்போது மாமன்னன் படம் ஷூட்டிங்காக சேலம் வந்திருந்தார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் பிடிக்கும். எனக்கு அவர் அரசியல் கட்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு இந்த ஒருக்கல் ஒருக்கனாடி படத்தில் தான் நான் ரொம்ப பிடிக்கும். காமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் வந்தபோது அவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் இங்கே நின்றுட்டுருப்பேன், சும்மா ஷூட்டிங் பார்க்க போவேன். இங்கே நின்றுட்டுருப்பேன், உதய் சார் இங்கே இருப்பார். கூடவே அவருக்கு செக்யூரிட்டிக்கெலாம் இருப்பாங்க. இப்போ போய் நின்று நம்ம பேசலாமா, ஒரு தயக்கம் இருக்கும். பேசினா என்ன சொல்லுவார், ஹாய் ஹலோ அதோட முடிஞ்சிரும். ஆனால் நம்ம யார், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு இருந்துச்சு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னால் போய் அவர்கிட்ட பேச முடியல. ஆனால் அங்கே கட் பண்ணால் அப்படியே ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ உதய் சார் வீட்டில் நான் அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சொன்னேன் இந்த மாதிரிலாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சேன், பாராட்டினார், நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அடுத்து சிஎம் சாரை பார்க்க போனோம். அவரும் பார்த்துட்டு பேசினோடனே அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உதய் சார் வந்து என்னை சிஎம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்பா இவன் தான்ப்பா இந்த வீடியோ எடுத்தான், அந்த தம்பி தான் அப்படின்னா. அவர் என்னோட அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் காமிச்சிட்டு சிஎம் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு இது அப்படி இப்படின்னு. அவரும் அப்புறம் வாழ்த்தினார். நான் சொன்னேன், எங்கள் அப்பா ஜூனியர் விகடனில் சீனியர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். கொரோனா டைமில் கொரோனாவெலாம் இறந்ததுனால கவர்மெண்ட்லேருந்து காசு கொடுத்தாங்க. அந்த அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு பணம் கொடுத்தீங்க, எங்கள் அப்பா அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பணம் பின்னால் ஓடாமல் இந்த மாதிரி மக்களோட வாழ்வியல் பின்னால் போய் இவங்களோட கஷ்டங்களை நான் படம் பண்ணுறேன், கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கேன், 3 வேளை சாப்பிட்டுட்டு நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்தில் கொடுத்த அந்த பணம் கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. அந்த ஸ்கீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் நிறையா முன்கள பணியாளர்கள், போலீஸு, ரிப்போர்ட்டர்ஸு, இன்னும் நிறைய பேர் எல்லாம் இறந்தாங்க. அவங்களோட குடும்பங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பார்த்துக்கலாம் தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஏன்னா வந்த உடனே ஒரு கொஞ்ச நாள்லேயே வீடு கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு வீடும், அப்புறம் ஒரு சொந்த ஆட்டோ ஒன்று கேட்டாங்க. அவங்க அப்பா கேட்டாங்க, என்ன வாடகை ஆட்டோவா சொந்த ஆட்டோவானாங்க. வாடகை ஆட்டோ அப்படின்னா சரி சொந்த ஆட்டோவை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும் இல்லையா? இப்போ நான் மொதல் கேட்ட கேள்விக்கே இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. நாம் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் ஒரு வீடியோ எடுக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன வீடியோ என்ன கேமரான்ற மாதிரியான ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை வந்துட்டு ஒரு முதலமைச்சர் பார்த்து ஒரு நிவாரணத்தை வாங்கி கொடுத்து வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு உங்களுடைய வேலை செய்துன்னும் போது, அன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கி இரவு தூங்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருப்பீங்க, அம்மா இப்படிலாம் விஷயங்கள் நடந்ததுமா, நான் வந்து டிவிஷன் டெஸ்ட்டை விட்டுட்டும் போய் ஒரு வேலை பண்ண தெரியுமா, நீங்கள் அனுமதிச்சிங்க இல்லையா? அது இந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டுட்டு போயிருக்குன்னு உங்கள் அம்மா கிட்ட ஒரு உரையாடல் நடந்திருக்கும்ல, அது எந்த மாதிரியான உரையாடலாக இருந்தது? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று அம்மாவுக்கு தெரியும், நம்ம பையன் இன்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவான் அப்படின்னு அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கும்ல. இது சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்றைக்கி இரவு தூங்கும்போது ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு 12th படிக்கிற பையன் அவன் பண்ண ஒரு விஷயத்துக்கு சிஎம் கூப்பிட்டு பாராட்டுறாருன்றது பெரிய விஷயம் தான் அவனுக்கு. ஆனால் அன்றைக்கி நைட்டு எனக்கு வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா எனக்கு இதை போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு ஆசை. இதை வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை என்னோட இந்த வெற்றியை ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுறதே எங்கள் அப்பாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை போய் சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. அப்போ தான் எனக்கு என்ன நினச்சேன், நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் என்ன தான் பெரிய பெரிய ஆளுங்க நம்மளை பாராட்டினாலும் நம்ம அப்பா அதை பார்க்குறதுக்கு இல்லையே, நம்ம அப்பாவுக்கு தெரியாது. ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ எது என்னோடய வெற்றின்னு எனக்கு தெரியல சத்தியமாக. இப்போ எது நான் என்னோடய வெற்றியாக சொல்கிறேன், இப்போ சினிமா எடுக்கணுன்ற இன்றைக்கி நான் சினிமா எடுத்துட்டா கூட அதை பார்க்க எங்கள் அப்பா இருக்க மாட்டார். இப்போ சிஎம் என்னை கூப்பிட்டு பாராட்டிட்டா கூட அதை பார்க்க எங்கள் அப்பா இருக்க மாட்டார். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப பயந்தார். எல்லா அப்பாவுக்கும் இருக்கும்ல, நம்ம பையன் என்ன பண்ண போகிறான், நம்ம இருக்க வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், அவனுக்கு சாப்பாடு போடுறோம், நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம பையன் என்ன பண்ணுவான்னு எங்கள் அப்பா ரொம்ப பயந்தார். இன்றைக்கி ஒரு வேளை எங்கள் அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் சொல்லணும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா, நீங்கள் பயப்படலாம் வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இல்லை ஆனால் எங்கேருந்தோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம அதை பயணிச்சிட்டு இருக்கணும். இதுதான் எனக்கு வந்து வெற்றியே கிடையாது. எனக்கு எது வெற்றின்னு எனக்கே தெரியாது. என்னோட வெற்றி எங்கள் அப்பா இதெல்லாம் இருந்து பார்க்கணும், ஆனால் அது நடக்காது. பட் அந்த வெற்றிடம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வெற்றிடத்தை கடந்து வர முடியாது. ஆனால் ஒரு நிகர் அப்படிங்கிறத சொல்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு எமோஷன்ஸை நம்மளால் வந்து ஃபில் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஓகே அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கடக்கிறோம்ல, நீங்கள் எப்படி அதை கடக்குறீங்க? இல்லை இது எப்படி கடக்கிறோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை இது மரணம்ன்றது நம்ம சக்திக்கு மீறின விஷயம். இதுக்கான ஒரு தீர்வே நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் எங்கள் அப்பா இறந்த போதுலாம் நான் நைட்டு இரவு தூக்கமே வராது. நான் எங்கள் அப்பா மரணத்துக்கு அப்புறம் நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் வந்து யோசிப்பேன், மரணம்னா என்ன? இப்போ நான் தலைகீழாக நின்னா கூட எங்கள் அப்பா வரமாட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தார், இன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் நைட் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து இப்போ
நம்ம ரொம்ப பிடிச்சவங்களோட மரணத்துக்கு அப்புறமா கூட நம்ம உடம்புல உயிர் இருக்குல்ல, இப்போ இந்த உயிர் இருக்க வரைக்கும் நம்ம ஓடி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த உயிர் தான் உங்களை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்க வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் என்னைக்காவது உங்களுக்கு தோணுது உண்டா, அப்போ அப்பா செஞ்ச வேலையை தான் நம்ம திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பட் அதை வந்துட்டு ஒரு அப்டேட்டட் வேர்ஷனாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு தோணுது உண்டா? தோணியிருக்கு, நிறையா தோணியிருக்கு. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் எனக்கு சில பேர் வந்து பேசுவாங்க, அவங்கெல்லாம் வந்து அப்பா விகடனில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது அவரோட படங்களை பார்த்து அதெல்லாம் படிச்சுட்டு இருந்த ஆட்கள். அதில் 1-2 பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நீங்கள் இவரோட பையன் எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா அப்பாவோட படங்களும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க, அப்பா இல்லைன்னா வருத்தப்படாதீங்க தம்பி அப்படின்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் முதல் எடுத்த புகைப்படத்தை அப்பா கிட்ட காட்டினீங்களா, பார்த்துருக்காங்களா அவங்க? முதல்ல எடுத்தது எனக்கு நினைவிருந்து நான் ஒரு 7th படிக்கும் போது என்னவோ நினைக்கிறேன். நான் போய் ஒரு மயிலை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். நான் எதாச்சும் என் ஃப்ரெண்டு கூட அவன் வீட்டு பக்கம் நாங்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு மயில் எடுத்தேன். அதை காமிச்சோன்னா எங்கள் அப்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. பொதுவாக வந்து பர்த்டே அன்னைக்கு முத்தம் கொடுப்பாரு, அதை தாண்டி எனக்கு நினைவு இல்லை சரியா. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு முத்தம் கொடுத்தாரு. அப்போ தான் யோசிச்சேன், என்ன இது மயில் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து மயில் வந்து ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் ரேர் அது. இப்போ நீங்கள் சிட்டி மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே இருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் மயிலை, அதுவும் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம். இன்னொன்று, இப்போ நான் என்ன தான் அப்போவே நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். அதே அவர்கிட்ட காட்டும் போது வேணும்ட்டே அதில் உள்ள ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னடா எடுத்திருக்க, இது இப்படி எடுக்கூடா சாமி, இது தப்புடா இது அப்படி இப்படின்பாரு. எனக்கு சரி என்ன போங்க, எதை எடுத்தாலும் இவர் ஏதாவது குறை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு வருது. அவர் மரணத்துக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வந்து எங்ககிட்ட சொல்லுவான்டா, இந்த மாதிரி டே அவன் பாடுறான் அன்றைக்கி கேமரா எடுத்துகிட்டு போனான், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நல்லா தாண்டா எடுக்கிறான், சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கான், எங்கே இதையே பண்ணிவிட்டு அவன் படிக்காமல் விட்டுருவானோன்னு பயமாக இருக்குடா அப்படின்னாரு. இப்போலாம் சொல்லியிருக்காரு, அவருக்கு தேவை நீ ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால தான் நான் 10th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 11th 12th முடித்தேன். அது கஷ்டப்பட்டுனா படிக்கிறதுக்கான கஷ்டம் கிடையாது. நான் 10th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்துட்டதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்கூலில் போய் உட்கார்றேன். என்னால் அதுக்கப்புறம் ஸ்கூலில் உட்காரவே முடியல. ஏன்னா மற்ற பசங்களை வந்து அவங்க அப்பா அம்மா விடுறது, அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறது, இதை நான் பெருசாக எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. எனக்கு சொல்லும் போதே கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். நம்ம என்னடா நம்ம இப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமே, ஆனால் என்னோடய வாழ்க்கை வந்து இப்படிலாம் நினைக்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது. அந்த பையனுக்கு அவங்க அப்பா இருக்கார், நமக்கு ஏன் அப்பா இல்லை? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அமைதியாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, எனக்கு எதுக்கு இது நடக்கணும்னு அதுவே என்னை ஸ்கூல்லேருந்து ரொம்ப விலக்கி வச்சிச்சு. இன்னி வரைக்கும் நான் வந்து ரோட்டில் நான் போகிறேன், பைக்கில் போகிறேன்னா, வேறு ஏதாவது ஒரு குழந்தைங்க அவங்க அப்பா கூட வண்டியில் கட்டி பிடிச்சிட்டு போனாலோ இல்லை நடந்து போனாலோ என் வண்டி அங்கேயே நின்றுடும். எனக்கு உடனே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். ஒரு விதமான ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம். அவனுக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு ஏன்டா அப்பா இல்லை அப்படின்றது. அதுவே ரொம்ப நாள் என்னை ஸ்கூல்லேருந்து தள்ளி வச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து பயந்த ஒரு விஷயம், டிகிரி முடிச்சுட்டு பண்ணிட்டோன்னு. ஆனால் நீங்கள் அதைத்தான் ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட என்றைக்காவது தோணுதுண்டா, ஒரு சில நம்ம டிகிரி முடிச்சுட்டே பண்ணியிருக்கலாமோ, அப்பாவுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதாங்கிற அந்த சிந்தனை வந்ததுண்டா? இல்லை அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டிகிரின்றது ஒரு வெறும் பேப்பர் தாங்க. 12th வந்து நான் 261 தான் என்னோடய மார்க், 600க்கு. நான் காலேஜ் அட்மிஷன், நான் விஸ்காம் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். நான் காலேஜ் அட்மிஷன் போடும்போது என்ன உங்களுக்கு அட்மிஷன் எல்லாம் கேட்பாங்க, மார்க் இவ்வளோ தான் கேட்பாங்க. 261 அப்படின்னே சீட் கிடையாது கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு இந்த ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் 12th படித்ததுக்கும் இப்போ நான் காலேஜில் படிக்க போகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொன்று என்னோட தொழில் இப்போ சினிமாக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் நான் ஸ்கூலில் படித்ததுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு அது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். நான் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நான் படிச்சுட்டு வரேன். இப்போ நான் வந்து படிப்பே தேவையில்லை அப்படின்னு நான் பொதுவாக சொல்ல, எனக்கு அது தேவையில்லாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும் படிப்புக்கும் இந்த கலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நான் காலேஜில் சீட்டு தர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இதெல்லாம் காட்டுறேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்னு அதுக்கப்புறமேட்டு கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளே போய் காலேஜில் போய் பார்க்கும்போது என் கூடயே விஸ்காம் எடுத்திருப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பொண்ணுலாம் வந்து நீ எதுக்குமா விஸ்காம் எடுத்த அப்படின்னா, நான் வந்து ஐபிஎஸ் ஆக போகிறேன், சும்மா ஒரு டிகிரி முடிக்கிறதுக்காக விஸ்காம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பயங்கர ஷாக். இப்போ என்னன்னா அவளுக்கு வேறு ஒரு இது, ஆனால் நான் வந்து எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், கலை தான், இதுதான் படிக்கணும் அப்படின்னு வரேன். இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு தடையாக என்ன இருக்குது? மார்க்கு. ஆனால் அந்த மார்க்குக்கும் நாங்கள் இங்கே படிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ அது நம்ம வேலை அது வேறு சைடு, படிப்பு அது வேறு சைடு. படிப்பு வந்து அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான், மற்றபடி அதில் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. அப்போ இந்த துறை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ புகைப்படத்தோடு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை, அதாவது கேமராமேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேலையோடு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இயக்குனராக ஆகணும் அப்படின்னும் போது எந்த படைப்பாளி மாதிரி ஆகணும்னு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, உங்களுக்கு எந்த மாதிரியான? எனக்கு ராம் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் பார்த்த முதல் படம் வந்து தங்க மீன்கள். அந்த படத்தில் வந்து அப்பா பொண்ணுக்கான ஒரு உறவை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்.
அதுக்கப்புறம் நிறையா படங்கள் அவரோட படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ அவர் சார்ந்த இல்லை அவர் மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இன்னைக்கு தோணுது, எனக்கு இன்னைக்கு தோன்ற சப்ஜெக்ட்லாம் அவர் எடுத்த படங்கள் மாதிரி இருக்கு. நாளைக்கு எனக்கு வேற ஒன்று தோணும், அது வேற ஏதாவது ஒரு இயக்குனர் ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கும் அது மாறும் நினைக்கிறேன். என்னைக்காவது ராம் சார் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் பார்த்தா வந்துட்டு நிறைய பேர் வந்து லைக் இவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஏங்கின ஆட்கள் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னும் போது சில ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம்? அவர் கூட ஒர்க் பண்ணணும், அவரோட ஏடியாவோ அசோசியேட்டாவோ அவரோட ஒர்க் பண்ணணும், இல்லை பயணிக்கணும், அவருடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் பயணித்து அங்கேருந்து கற்றுக்கிட்டு வேற ஒரு பரிமாணத்துக்கு போகணுங்கிற சிந்தனை என்னைக்காவது வந்ததுண்டா? அப்போ யாருக்கிட்டையுமே இயக்குனராக இல்லாமல், அதாவது துணை இயக்குனராக இல்லாமல் டைரெக்டாக பண்ணலாங்கிற மாதிரியா இல்லை எந்த மாதிரி? இல்லை ப்ரோ, எனக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றதுக்குள்ளேயே எனக்கு தெரியல அது என்ன, எதுக்கு நான் போய் அங்கே அப்படி இருக்கணும்னு. ஒன்றும் கற்றுக்கணும், அது கரெக்டு தான், நம்ம என்ன பண்ணணும்னு கற்றுக்கணும். அப்படி இருந்துட்டு அவரால் நம்ம அப்படியே இருந்துருவோமோ. நிறைய பேரை நான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்துடுறாங்க. அவங்க எதுக்கு வந்தோன்றதை மறந்து அங்கேயே இருந்துடுறாங்கல்ல. நம்ம எந்த நேரத்துலையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு இது. கற்றுக்கணும், எல்லார்ட்டேருந்தும் கற்றுக்கணும். அது எந்த வடிவத்தில் வேணால் கற்றுக்கலாம். அசிஸ்டண்ட்டாக போயிருந்தால் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.